ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, பரோட்டா அண்ட் பூரி இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் சென்னா மசாலா இதுதான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவு வெள்ளை சுண்டல் எடுத்து அதை ஒரு ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். இது நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இதை ஒரு 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சென்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு பொரிய விட்டுடலாம். சோம்பு கரிஞ்சிடாமல் இந்தளவு கலர் மாதிரி வரணும். இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சும்மா ரஃப்பாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் சும்மா ரஃப்பாக கட் பண்ணால் போதும். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி, இதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சே ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் வதங்குற டைம்லேயே ஒரு 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 4லேருந்து ஒரு 5 பல் பூண்டு இதோடய சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஹோல் ஸ்பைசஸ் ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு சின்ன பீஸ் தேங்காய், இந்த அளவு தான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலை போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி நான் ஒரு 200லேருந்து 250 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவு நான் ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதான். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன்.
போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே வச்சா கூட அது சூப்பராக இருக்கும். நான் இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடுகு, இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா மசாலா நம்ம தேங்காய்லாம் அரைச்சி போட்டு ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைலில் வச்சுருக்கிறதுனால நம்ம சப்பாத்தி, பூரிக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.